அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன் பிரியாணி செய்முறை. அதுக்கு தேவையான பொருள் 3 வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு 3 பொடிச்சது, 1 ஸ்பூனு மல்லித்தூள் 1 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு நெய் 2 ஸ்பூன் நெய், எண்ணெய் 3 ஸ்பூனு ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு தாளிப்புக்கு அந்த நெய் முறிகிறதுக்காண்டி கொஞ்சம் ஒரு இது நுள்ளி கொஞ்சம் தயிர் விட்டால் அந்த எண்ணெய் முறிஞ்சிரும், நல்ல வாடையாக இருக்கும், வாசமாக இருக்கும், அதனாடி போடுறது. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் 3 கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறம் 3 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போடணும். அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி கலர் மாறுறது வரையும் நல்லா வதக்கணும். மூடி வச்சு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அதுக்கிடையில் காப்படி 1 உலக்கு அரிசி போட்டு ஒரு அரம் நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கிருச்சான்னு ஒரு தடவை பாருங்கள். இன்னும் வதங்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ரொம்ப போட வேணாம், 2 ஸ்பூன் போட்டால் போதும். 2 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும். அந்த வதங்குறதுனால அந்த வதங்கினதுக்கப்புறம் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அப்புறம் கொத்தமல்லி புதினா பாதி வச்சுக்கிட்டு பாதியை மட்டும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிற வேண்டியது. நல்லா வதங்குறதுல தான் இருக்குது வாசம். நல்லா பிரியாணி நல்லா வாசமாக இருக்கிறது அது நல்லா வதங்குறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் போடணும். சிக்கன் நான் கழுவி வச்சு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. முதல்ல பண்ணுறதை கண்டு அது கொஞ்சம் வீட்டில் இருந்ததை வச்சு முதல்ல பண்ணுறமேன்ட்டு பிரியாணி பண்ணுவோம்ன்ட்டு பண்ணியிருக்கு. நான் ஒரு 150 கிராம் சிக்கன் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். சிக்கன் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிடக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே வதங்கினாதே பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்போ தான் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு வரும். இப்போ கறிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் அரிசி போடும்போது அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ கறிக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கணும். இப்போ ஒரு தக்காளி நறுக்கியிருக்கோம்ல, அந்த தக்காளியும் போட்டு அதுக்கப்புறம் வதக்க வேண்டியது. அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கோம்ல, அதை போட வேண்டியது. நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கணும், அவசரப்படக்கூடாது. இதை மட்டும் கொஞ்சம் மெதுவாக, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், 5 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கி அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற வரையும் வதக்கணும். அப்படியே இந்த கவுச்சி வாடையெல்லாம் இருக்காது. கோழியில் உள்ள கவுச்சி அந்த மாதிரிலாம் வராது. இந்த மாதிரி வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அப்புறம் பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த 3ஐயும் பவுட்ரு பண்ணி அதில் 1 ஸ்பூன் போட்டு அதை அதுக்கப்புறம் வதக்குங்க.
ஒரு 1/2 டம்ளர் தயிர். இப்போ அந்த 1/2 டம்ளர் தயிரை இப்போ ஊற்றிட வேண்டியது. இப்போ அதையும் நல்லா வதக்குங்க. அந்த தயிர்லேயே கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலா எல்லாமே ஒன்றா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கு மேலே பாதி இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி தழை, அதை மேலே தூவி நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம். நம்ம இது ஒரு உலக்கு தண்ணி வச்சுருக்கேன். அப்போ 2 உலக்கு தண்ணி ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, அதை நான் மறந்துட்டேன். சரி இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் போடுங்க. ரொம்ப பச்சை மிளகா 4 போடுறதுக்காண்டு 1 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட்டாலும் எரிக்கும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1க்கு 2 ஊற்றினாதே நல்லாயிருக்கும். 1க்கு 2 அரிசி ஒரு இது போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷமாவது ஊற வைங்க பாஸ்மதி அரிசி. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சோத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போடுங்க, அதே நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அரிசியை வந்து எப்போதுமே தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. அரிசி வந்து இதெல்லாம் உடஞ்சி போயிடும். இல்லை மலை நல்லா தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டி வச்சுருந்துட்டு இந்த மாதிரி அதில் போட்டுருங்க. போட்டு கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. சுண்டி வந்தோடனே நான் வந்து கேஸ் அடுப்பில் பண்ணலை, நான் கரண்ட் அடுப்பில் பண்ணதுக்கண்டு நான் இப்போ கேஸில் வந்து தோசைக்கல்ல காய வச்சுருக்கேன். அப்போ இந்த வந்து இப்படி பிரண்டது மாதிரி வந்ததுக்கப்புறம் தோசைக்கல் மேலே இந்த சட்டியை தூக்கி வச்சு மேலே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அப்படியே பரட்டி விட்டு உடச்சிடாமல் அப்படியே மெதுவாக பெசரி விட்டு தோசைக்கல் மேலே தூக்கி வச்சுருங்க. நான் காய வச்சுருக்கேன் தோசைக்கல், அந்த அடுப்பு மேலே வச்சுருக்கேன். அதில் தூக்கி இதை நான் தூக்கி வச்சுட்டேன். இது 20 நிமிஷம் தம்மாகட்டும். தோசைக்கல் கீழே வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தான் முதல்ல நாங்கள் சேனல்